ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு ரவா கிச்சடி பார்க்க போகிறோம். ரவா கிச்சடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, நான் ஒரு கப்பில் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுஜின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வறுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, ஒரு கப்புக்கு வந்து நல்லா ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து கீரல் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 கேரட்டு, 2 பீன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வேணும், கொஞ்சம் மல்லித்தலை வேணும். அப்புறம் வந்து இது வந்து இஞ்சி, ஒரு சிறு துண்டு இஞ்சியை வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நெய் தேவை. தண்ணி வந்து இது ரவை வேகிறதுக்கு 1 கப் ரவை அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும். அப்புறம் ஆயில் தேவை, மஞ்சள் தூள் தேவை, உப்பு தேவை. நம்ம செய்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன், கடுகு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆனதோட நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய்யில் வந்துட்டு ரவையை வறுத்தா சுவை அதிகமாக இருக்கும். இல்லைனா நெய் இல்லாத பட்சத்துக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணியும் நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து நெய்யில் வறுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரவையை வந்து வறுத்துக்கலாம். போட்டு நல்லா வறுத்துடுங்க. அடி பிடிக்க விடாமல், கருக விடாமல். அடுப்பை ஃபுல்லாக வச்சா அடி பிடிச்சி போயிடும், கருகி போயிடும். ஸோ அழகாக சிம்மில் வச்சு பக்குவத்தில் அழகாக வந்துட்டு நல்லா பொன்னிறமாக அழகாக மணல் போல் இருக்கணும். ஒரு சத்தம் வரும், க்ரீச் க்ரீச்சிங் சவுண்டு வரும். அந்த சவுண்டுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுடுங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக நம்ம ரவையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம அதே பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நெய் 1 டீஸ்பூனும், ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து டேஸ்ட்டுக்காக தான். நெய் பிடிக்கலன்னா நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணிடலாம். இப்போ ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் உருகுனதோட நம்ம வச்சிருக்கிற துவரம் பருப்பு, கடுகு உளுந்து பருப்பு, முந்திரி பருப்பு அதை சேர்த்துடலாம். இதை நல்லா உருகலாம் அழகாக வருங்க. அப்புறம் இந்த இஞ்சியை சேர்த்துருங்க. அடுத்து வெங்காயத்தை சேருங்க. அடுத்து கருவேப்பிலையை சேருங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க, ஆயிலையும் நெய்லையும் பண்ணுற மாதிரி. அடுத்து பச்சை மிளகாவை சேர்த்துடலாம், வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து தக்காளியை சேர்க்கலாம். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து மல்லித்தலையை சேர்க்கலாம். அடுத்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இருந்தால் அதுவும் சேர்க்கலாம். பச்சை பட்டாணியும் 1 கப் சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும் ரவை கிச்சடிக்கு. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிங்கிள் ஆக்கிட்டு நல்லா எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட் சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும். சால்ட்டு வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்களும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதையும் வதக்கிடுங்க. சால்ட்டு சேர்த்தா எந்த ஒரு பொருளும் சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான். இப்போ ஃபுல்லாக நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம காய் வேகணும். ஸோ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கலாம். ஏன்னா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் மூடி வச்சு வேக வச்சுருங்க. இது வெந்ததுக்கப்புறம் ஒரு ரவையை சேர்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து மஞ்சத்தூளை சேர்க்க விட்டுட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், 1/4 டீஸ்பூன். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்ப்போம். இப்போ வந்து காய் வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம ரவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் ரவைக்கு வந்துட்டு 2 கப் வாட்டர் சொன்னேன். இப்போ அந்த அளவில் தண்ணி சேர்த்துடுங்க. இது ஒரு செகண்ட் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும் போது நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே கொட்டணும். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், கட்டி விழுகாமல் இருக்கும். கிண்டி விட்டுக்கிட்டே தான் கொட்டணும். இல்லைனா கட்டி விழுந்து போயிடும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு பக்கம் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே அடுத்த பக்கம் ரவையை வந்து கொட்டிடுங்க. போதும், எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு இது பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு வேக வைக்க வேண்டிய ஒரு 5 நிமிஷம் வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக ரவையும் வெந்து காய்கறியோடு செட் ஆயிரும். நமக்கு ரவை கிச்சடி ரெடி ஆயிரும். இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, கட்டி விழுகாமல் நமக்கு சூப்பராக கிச்சடி கிடைக்கும். ஓகே, தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு வந்துட்டு கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரவா கிச்சடி நல்லா வாசமாக இருக்குது. காய்கறிலாம் சேர்த்தனால ஹெல்த்தும் கூட, ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். நீங்கள் ரவை உப்புமா சேர்த்துக்கு பதிலாக இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்டியான சுவையான ரவை கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.